வளர்ச்சியில் விஞ்ஞானமும் தொழில்நுட்ப புரட்சிகளும் எவ்வளவு வேகமாக வளர்கிறதோ அதே அளவிற்கு அழிவிற்கான அத்தனை கண்டுபிடிப்புகளும் சத்தமின்றி நடந்து கொண்டேதான் இருக்கிறது. உலகம் என்னும் உன்னத கொடையை கண்டுபிடிப்புகள் என்னும் பெயரில் நாம் சிதைக்க துவங்கி ஒரு நூற்றாண்டு கடந்துவிட்டது. நம்மை தாங்கி சுழலும் இந்த உன்னத பூமியை நாம் எப்படி கையாளுகின்றோம்? பஞ்சபூதங்களையும் நாம் விஞ்ஞான வளர்ச்சி என்னும் பெயரில் மாசுபடுத்தி மரணிக்க செய்ய மட்டற்ற முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். இருக்கும் வளங்களை எல்லாம் வட்டை போகும் அளவிற்கு கொள்ளையடித்து அழிந்து போகும் கரன்சி நோட்டுகளாக மாற்றி வருகின்றோம். சுயநல சிந்தனைகள் நமக்குள் கிஞ்சித்தும் வெட்கப்படாமல் குடியிருக்க நுழைவுச் சீட்டு கொடுத்துவிட்டு மற்றவன் பொருளுக்கு ஆசைப்படவும் துவங்கிவிட்டோம். உக்ரைன் ரஷ்ய போர், இரண்டாம் உலக போர், ஒப்பிடும் உண்மையும் நாடுகளை நாடுகள் ஆக்கிரமிக்கும் காலனி சிந்தனை மேற்கத்திய நாடுகளில் உருவான நாள் முதலே மனிதனை மனிதன் சுரண்டி அடிமைப்படுத்தும் எண்ணமும் ஆரம்பமாகிவிட்டது. பிற நாடுகளின் வளங்களை கொள்ளையடிப்பது என்பது முழு நேர யோசனையாக மாற துவங்கிவிட்டது. சுரண்டல்களை எதிர்த்து ஒரு சாராரும் ஆக்கிரமிப்புகளை நியாயப்படுத்தி மற்றொரு சாராரும் முட்டிக்கொள்ள யுத்தங்கள் தோன்றின. யுத்தங்கள் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் துணையோடு நடக்கிறது. சில நிமிட நேரங்களில்